அடடடா நம்ம கேபி பாலா பாருங்களேன் எவ்வளவு அருமையா உதவி செய்யறாருயா. உண்மையிலே நல்ல மனுஷங்க. யார் இவனா? இவன் ஒரு சர்வதேச கைக்கூலியா? அவர் தினக்கூலின்னு சொல்லிட்டு இருக்காரு, நீ கை கூலிங்கிற. யோ ஃபாரின்ல இருந்து ஃபண்ட் வந்துட்டு இருக்கிறியா? அவன் காசெல்லாம் போட்டு செலவு பண்ணல, எல்லாம் ஒரு விளம்பரம். அப்படியா? ஃபண்ட் வரும்போது நீ கூட இருந்து பாத்தியோ? எல்லாம் எங்களுக்கு தேவையான சோர்ஸ்ல இருந்து எடுத்துட்டோம். அப்படியா? யோ அந்த ஆளே பாவம் படத்துல நடிக்கிறது, ஈவெண்ட்டுக்கு போறது, கடை திறப்பு விழாக்கு போறதுன்னு சொல்லிட்டு அந்த காசெல்லாம் வச்சு மக்களுக்கு ஏதோ பண்ணுன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காப்ல. பண்றவனா வந்து பண்ண விடாம கெடுக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு. நல்லது பண்ணுன்னு நினைக்கிறவன் ஏன் வீடியோ எடுத்து போடுறான்? ஏய் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிற. அவன் பண்றான், அவன் வீடியோ எடுத்து போடுறான், என்ன வேணா எடுத்து போடுறான். அதனால வந்து பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு யாராவது உதவி பெற்றவங்க வந்து சொன்னாங்களா உங்கள்கிட்ட? சப்போஸ் அவன் அந்த மாதிரி வீடியோ எடுத்து போடலன்னு வச்சுக்கோ, யாருக்காவது தெரியுமா கேபி பாலா ஒருத்தர் பண்றான்னு சொல்லிட்டு போய் கேட்பாங்களா? இல்ல அப்படி ஒருத்தர் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்கன்னு யாருக்காவது தெரியுமா? எல்லா விதத்துல ஏதோ ஒரு விதத்துல உதவுதில்ல. அவன் வீடியோ எடுத்து போடுறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு தேவைன்னா நீ எடுத்து போடு, தேவையில்லையா உன் இஷ்டத்துக்கு நீ உதவி செய்யு. ஆமா, நீ இது வரைக்கும் என்ன உதவி செஞ்சிருக்கிற? நான் ஜேர்னலிஸ்ட்ல. ஜேர்னலிஸ்டா? ஜேர்னலிஸ்டா? உன்னே விடுவேன். ஓஹோ, நீ பாலாவோட கைக்கூலி. ஓ நாங்கெல்லாம் தினக்கூலியா? எவ்வளோ வன்மத்தை தாண்டி வாழ வேண்டியதா இருக்குன்னு இப்பதான் தெரியுது. பிரச்சனை இருக்குன்னு தான் நல்லது பண்றோம், ஆனா நல்லது பண்றதுலயே ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல.